ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட ரேஷன் கார்டுக்கு காப்பீடு அட்டையை விரைவாக வழங்கணும். காப்பீடு அட்டை இல்லைன்னா உங்களுக்கு அந்த சிகிச்சை பிரிவில் எந்த கால தாமதமும் செய்யக்கூடாதுன்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் இல்லாமல் வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசால் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டம் யுனைடெட் இந்தியா காப்பீடு நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டம் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் என்ற பெயரில் தற்போது செயல்பாட்டில் இருக்குது. அதே போல் கடந்த 2018ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் மத்திய அரசும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அவங்க அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த திட்டமும் தமிழ்நாடு அரசின் திட்டமும் மத்திய அரசின் திட்டமும் ஒருங்கிணைந்த திட்டமாக செயல்படுத்திட்டு வருது. தமிழ்நாடு அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலர் சான்று உள்ளிட்ட ஆவணங்களுடன் விண்ணப்பித்தா உடனே காப்பீட்டு அட்டையை பெறலாம். இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளின் குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்ச ரூபா வரை காப்பீட்டு உதவி வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே நிறைய நபர்கள் பயன்பெற்று வராங்க. இந்த காப்பீடு திட்டத்தில் தமிழ்நாடு அரசின் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னு, மத்திய அரசின் காப்பீடு திட்டத்திற்கு ஆண்டு வருமானம் கிடையாது. இந்த திட்டத்தில் சேர்வதற்கு உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டை நகல், வருமான சான்றிதழ் இது உங்களுக்கு தேவைப்படும். இதை எடுத்துக்கிட்டு கலெக்டர் அலுவலகத்தில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அந்த காப்பீடு திட்ட அலுவலகத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு உடனே புகைப்படம் எடுத்து உங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை எளிதாக பெறக்கூடிய வகையில் ஒரு அடையாள அட்டையை கொடுப்பாங்க. இது போன்ற ஒரு சூழலில் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நபர் ரேஷன் அட்டை கார்டுதாரர்களுக்கு, அந்த ரேஷன் கார்டில் ஒரே ஒரு நபர் தான் இருப்பாங்க. அந்த ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு அரசு காப்பீடு அட்டை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய வகையில் உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் அவங்களுக்கு இல்லை, தீவிர சிகிச்சை பிரிவில் அவங்க இருக்காங்க, சிகிச்சை பெற்று வராங்க, அவங்களுக்கு காப்பீடு அட்டை இல்லை அப்படின்னா அந்த காப்பீடு அட்டை இல்லைங்கிறதுக்காகவே அவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டுதாரருக்கு எந்தவித காலதாமதமும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் ரேஷன் கார்டுதாரர்களிடம் காப்பீடு அட்டை இல்லாமல் போக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஆதரவற்றவர்களாக இருக்கும் அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வரும்போது காலதாமதம் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்க.